நீங்கள் வெக்கேஷன் போகிறதுக்கு ஏர் கனடாடா இல்லாட்டி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோட வெப்சைட்டுக்கு டிரெக்டாக போய் ஃப்ளைட் புக் பண்ணுற ஒரு ஆளாக இருக்குன்னு சொன்ன அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி $2000 பெறுமதியான ஃப்ளைட் டிக்கெட்டை ஜஸ்ட் $1000 நான் புக் பண்ணினங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ, எந்த விதமான பேமெண்ட்டுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் சீப்பான பெஸ்ட்டான ஃப்ளைட்டுகளை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ப்ளஸ் அதில் இருக்கிற வேறு என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போனால் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃபியூச்சரில் நீங்கள் வெக்கேஷனுக்கு போகக்குள்ள இது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏர்லைனோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃப்ளைட் டிக்கெட்டுகளை புக் பண்ணி கொடுக்குற ஒரு ஏஜென்சியோ இல்லை, 100% ஃப்ரீ, ஜஸ்ட் ஒரு ஆப். இந்த ஆப்பில் இருக்கிற சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்னு சொன்னால் ஒரு 100க்கு மேற்பட்ட ஏர்லைன்ஸுன்ற வெப்சைட்டுக்கு போய் எந்த டேட்டில் எந்த ஏர்லைனில் இந்த டெஸ்டினேஷன்லேருந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு மிகவும் குறைஞ்ச அளவில் சீப் ஃப்ளைட்டுகள் எங்கே இருக்குதுங்கிறது அது என்ன இது க்ரால் பண்ணி எடுத்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டமாக இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு டொரண்டோவில் இருக்கீங்கன்னு சொன்னால் டொரண்டோட பிஎஸ்என் ஏர்போர்ட்டை போட்டு பிஎஸ்என் ஏர்போர்ட்டில் இருந்து எங்கன்னான அதாவது நீங்கள் மற்ற டெஸ்டினேஷனை செலக்ட் பண்ணாமல் கூட எங்கன்னான போகிறதுக்கு ஏதாவது சீப் ஃப்ளைட் இருக்கான்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னால் லெஸ் தேன் $100 கூட உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் உங்களுக்கு எடுத்து தரும். லெஸ் தேன் $100 உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட். நீங்கள் சில நேரம் நீங்கள் ஏர் கனடாவோட வெப்சைட்டுக்கு போய் புக் பண்ணக்குள்ள உங்களுக்கு இங்கேருந்து கைகேரிக்கு அப்படி இல்லாட்டி கனடாவுக்கு உள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு $100 குறைய டிக்கெட் எடுக்கிறதே சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் டிக்கெட்ஸையே லெஸ் தேன் $100 எடுத்து தரும். நான் லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா போகக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர் கனடாவோட வெப்சைட்டில் போய் நான் போகிற ஒரு டேட், அதாவது நான் ஃபிக்ஸ் டேட் ஒன்று போடலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்குள்ளே, அதாவது ஏப்ரல் இந்த வருஷம் 2025 ஏப்ரல் லாஸ்ட் பீரியடில் போகணும், 2 மாதத்துக்கு பிறகு திரும்ப வரணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1 வீக் இதை வச்சு தேடி பார்த்தேன். ஏர் கனடாவிலையும் சரி, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்லையும் சரி, எமிரேட்ஸ்லையும் சரி, நான் 3 ஏர்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்த டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் $2000. ஒரு இடத்த மட்டும்தான் 1800 சம்திங் காட்டி நிற்குது, மற்ற எல்லாமே $2000 அப். அதுக்கு பிறகு தான் எனக்கு இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் கிடச்சி இந்த ஆப்பில் போய் நான் அதே விஷயத்தை அதே ஃபில்டரை போட்டு நான் சர்ச் பண்ணக்குள்ள எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் $1000 அண்ட் சம்திங்கில் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடச்சிக்கு. அது கூட அந்த டேட்டை கிளிக் பண்ணி நான் போய் ஃப்ளைட் புக் பண்ணி தான் லாஸ்ட்டாக இந்த வெக்கேஷன் போய் வந்தேன். யோசிச்சு பாருங்கள், அரைக்கரவாசி 50% ஆஃப். நான் டிரெக்டாக போய் நான் ஏர்லைன்ஸ் வெப்சைட்டில் சர்ச் பண்ணியிருப்பேன்னு சொன்னால் கட்டாயம் நான் கூடுதலாக பே பண்ணிப்பேன். ஏன் அப்படி இந்த ஆப்பு கூட போகக்குள்ள குறைய கிடைக்குது, டிரெக்டாக ஏர்லைன்ஸோட வெப்சைட்டு கூட போகக்குள்ள கூடுதலாக காட்டுதுன்னு சொன்னால் ஏர்லைன் வெப்சைட்டில் நீங்கள் போய் இந்த டேட்டில் உங்களோட ஒரு டேட் ரேஞ்ச் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும் அந்த டேட்டில் நீங்கள் கட்டாயம் போயே ஆகணும்னு சொல்லி. அப்போ உங்களோட ஐபி அட்ரஸை வச்சு உங்களுக்கு அந்த டேட்டில் உங்களோட ப்ரைஸை கூட்டி தான் காட்டுவேன். அதாவது நானும் இந்த ஃபோனில் போய் அதே சேம் எக்ஸாக்ட் டேட் எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் சர்ச் பண்ணுறேன். நீங்களும் சர்ச் பண்ணக்குள்ள 2 பேருக்கும் காட்டுற ரேட் சேமாக இருக்காது. ஓகே, ஏர்லைன் டிக்கெட்ஸ் கண்டினியூஸாக மாறிட்டே இருக்கும். அடுத்தது நீங்கள் திரும்ப வெப்சைட்டுக்கு, அதாவது ஏர்லைன் வெப்சைட்டுக்கு போய் திரும்ப அதே டேட்டை சர்ச் பண்ண உங்களுக்கு ப்ரைஸ் கூட்டிகிட்டு போகும். ஏன்னா நீங்கள் திரும்ப வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டாயம் போக போகிறீங்க டவுனுக்கு விளங்கிறேன். அப்போ என்ன கண்டினியூஸாக ப்ரைஸை கூட்டிகிட்டே போவாங்க. ஃபிக்ஸ் ப்ரைஸில் நீங்கள் எடுக்கவே இயலாது. அதனால் நான் சிலாக சொல்லுவாங்க VPN போட்டு சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லி. அதை விட பெஸ்ட்டான மெத்தட் தான் இந்த ஆப்பில் நீங்கள் சர்ச் பண்ணுறது. இந்த ஆப்பில் நீங்கள் ஃப்ளைட் மட்டும் இல்லை, ஃப்ளைட்ஸையும் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஹோட்டல்ஸையும் சர்ச் பண்ணலாம், கார் ரெண்டல்ஸ்லையும் சர்ச் பண்ணலாம். இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க டிரெக்டாக புக்கிங் பேஜ் இல்லை, இவங்க ஆன்லைனில் இருக்கிற எல்லா டிரெக்டரையும் சர்ச் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ரேட் ஒன்று தருவாங்க. அந்த ரேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எந்த பிளாட்ஃபார்மில் அந்த ரேட் கொடுக்காங்களோ அந்த வெப்சைட்டுக்கு இது ஏர்லைன் பேஜாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஏஜென்சியில் பேஜாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஹோட்டல் வெப்சைட்டாக இருக்கட்டும் சொல்லி அதுக்கு பிறகு அதை இது ரீடிரெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் எந்த விதமான பணமுமே பே பண்ண தேவை, 100% ஃப்ரீ. ஆப் ஸ்டோரில், ப்ளே ஸ்டோரில் எல்லா இடத்தையும் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு நான் டொரண்டோ பிஎஸ்என் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பு பண்டாரநாயக்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நான் சும்மா சர்ச் பண்ணி ஒரு ரெண்டம் டேட்டை போட்டு சர்ச் பண்ணக்குள்ளே எனக்கு $1459 காட்டுது. இதே டேட்டுக்கு இதே இதுக்கு நான் நார்மலாக போய் ஏர்லைன் வெப்சைட்டில் சர்ச் பண்ணினா ஐ எம் 100% ஷுவர் இதை விட கூடுதலான அட்லீஸ்ட் ஒரு $300-400 கூட தான் காட்டும். நார்மலாக சர்ச் பண்ணினா ஆல்மோஸ்ட் $2000 தான் காட்டும். ஆனால் இதை நீங்கள் யோசிப்பீங்க இதே பெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லி. இதை விட பெஸ்ட் ரேட் எடுத்து காட்டுறோம் பாருங்கள். நீங்கள் ஒரு எக்ஸாக்ட் டேட்டை கொடுக்காம ஓகே நீங்கள் எனி டைமுங்கிற இதை செலக்ட் பண்ணி போட்டு சர்ச் எனி டைம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதே டொரண்டோ ஏர்போர்ட்லேருந்து பிஎஸ்என் ஏர்போர்ட்லேருந்து பண்டாரநாயக்கா ஏர்போர்ட்டுக்கு உங்களுக்கு மினிமம் ஏப்ரலில்
$1091 உங்களுக்கு டிக்கெட் இருக்குன்னு சொல்லி காட்டுது. ஓகே, இதே மாதிரி ஒரு டிக்கெட் தான் நான் ஃபைண்ட் பண்ணி ஏப்ரல் லாஸ்ட்டில் நான் இந்த வருஷம் இதுக்கு ஸ்ரீலங்கா போயிருந்தேன். யோசிச்சு பாருங்கள், 1400 நார்மலாக ஒரு டேட் போட்டு சர்ச் பண்ணக்குள்ளே காட்டுது. ஆனால் டேட்டே இல்லாமல் சர்ச் பண்ணக்குள்ளே கிட்டத்தட்ட $1091 காட்டுது. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகல, ஆனால் வெக்கேஷன் ஒன்று போகிறீங்க. ஆனால் எந்த நாட்டுக்கு ஃப்ளைட் ஃப்ரீ சீப்பாக கிடைக்குதோ அந்த நாட்டுக்கு வெக்கேஷன் போகிறீங்கன்னு சொன்னால், இல்லை உங்களோட டொரண்டோ பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டை போட்டுட்டு எவ்ரிவேரை கொடுத்து எனி டைம் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா கனடாக்குள்ளேயே நிறைய டெஸ்டினேஷன் $71 காட்டுது. யுனைடெட் ஸ்டேட்டுக்கு ஃப்ளைட் $96 காட்டுது. இதே இது நீங்கள் ஏர் கனடாவில் சர்ச் பண்ணிங்கன்னா 100% ஷுவர் உங்களுக்கு $150 மேலே ஃப்ளைட் குறைய காட்டாதுன்னு சொல்லி. அடுத்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் மந்தில் நீங்கள் ஸ்ரீலங்காக்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கு போகணும்னு சொன்னால் அந்த ஸ்பெசிஃபிக் மந்த்துக்கு மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி அந்த மந்தில் என்னென்ன ஃப்ளைட்ஸ்லாம் குறைய இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஏப்ரல் மந்தில் $1091 ஸ்ரீலங்காவுக்கு ஃப்ளைட் இருக்குது. அடுத்து இல்லை ஃபில்டர் சிஸ்டத்தில் போய் நீங்கள் 1 ஸ்டாப் வேணுமா 2 ஸ்டாப் வேணுமா 2 ஸ்டாப் வேணுங்கன்னு சொன்னால் இன்னும் சீப்பாக கூட ஃப்ளைட்டில் எடுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு நிறைய கேரியான் இது எவ்வளவு அப்படி இல்லைன்னு சொன்னால் செக்கிங் பேக் இருக்குதா இல்லையாங்கிற அதை கொடுத்தா கூட உங்களோட ப்ரைஸ் எல்லாம் மாற்றலாம். நீங்கள் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏர்லைனில் போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அந்த ஏர்லைனை நீங்கள் இதிலிருந்து எடுத்து விட்டு அந்த ஏர்லைனோட ப்ரைஸ் எல்லாம் காட்டாது. இதில் நான் எல்லா ஏர்லைன் தான் நார்மலாக காட்டும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏர்லைன் இப்போ உதாரணத்துக்கு ஏர் இந்தியாவில் போக விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஏர் இந்தியாவை எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் ஏர் இந்தியாவோட ப்ரைஸ் ஒன்றுமே காட்டாது. ஆல்ரெடி இவ்வளோ விஷயத்தையுமே ஃப்ரீயாக தாரதே ஒரு கோல்டு மாதிரி. அதையும் தாண்டி இவங்க ஏதாவது ஒரு இதோண்ட புக் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் இருக்குது. அந்த ஹிடன் சார்ஜஸில் இருந்து தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயமெல்லாம் செய்யணும்னு சொல்லி அதையும் கூட நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நீங்கள் புக் பண்ண போகக்குள்ள சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஏங்கிற பிளாட்ஃபார்மில் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, நல்ல சீப்பான ரேட் ஒன்று காட்டுது. நீங்கள் கிளிக் பண்ண போகக்குள்ள அதே உங்களுக்கு வார்னிங் தரும். ஓகே, இவங்களோட பிளாட்ஃபார்மில் நீங்கள் இந்த டைமில் போய் புக் பண்ணக்குள்ள ப்ரைஸ் கூறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது நீங்கள் இந்த மாதிரியான ஆப்ஷனில் செலக்ட் பண்ணக்குள்ள ப்ரைஸ் கூறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரைஸை குறைங்கன்னு சொன்னால் இதை மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அதே நிறைய டிப்ஸ் தரும். எல்லாமே 100% ஃப்ரீ. 100% ஃப்ரீ. இந்த விஷயம் தெரியாட்டி நீங்கள் $1000 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுவீங்க. ஓகே, உதாரணத்துக்கு நீங்கள் கனடாவில் ஸ்ரீலங்கா போகிறீங்களா, ஸ்ரீலங்காவில் வந்து கனடாவுக்கு வாரீங்கன்னா $2000 நீங்கள் போனாங்களே தெரியும். ஓகே, $2000 நீங்கள் பே பண்ணி நீங்கள் டிரெக்டாக புக் பண்ண போனீங்கன்னா இதில் போய் புக் பண்ணக்குள்ள $1000 நீங்கள் புக் பண்ணீங்கன்னா $1000 சேவ் பண்ணுறீங்க. அந்த $1000 நீங்கள் வேறு எதுக்காவது பாவிக்கலாம். அட்லீஸ்ட் பிட்காயினாவது வாங்கி போடலாம். இன்னொரு 5-10 வருஷத்தில் அது $100,000 மாறினாலும் மாறும். ஸோ இது என்ன ஆப், இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் நேமில் இருக்குது, அடுத்தது என் பயோவில் இருக்குது. அப்படி எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணாலும் என் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். என்னை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஃப்ளைட் புக்கிங் பண்ணுற இதுன்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னால் ஐ வில் சென்ட் யூ. ஓகே, ப்ளஸ் நீங்கள் இந்த நாளில் வெளிநாட்டுக்கு போகிறல்ல, வெக்கேஷன் இப்போதைக்கு நீங்கள் போகிறல்லன்னு சொன்னாலும் கரெக்டாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு இல்லாட்டி இன்னொரு அடுத்த வருஷமோ இன்னும் கொஞ்சம் மாதத்துலேயோ நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ண போகக்குள்ள அப்படி ஏதாவது ஹோட்டல் புக் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கட்டாயம் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பை.